ஹாய் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழித்து ஒரு புது வீடியோவோட வந்தாச்சு. ஆடி 18லேயே இந்த வீடியோவை எடுத்துட்டேன். ஆனால் போஸ்ட் பண்ண முடியாமல் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதில் குழந்தைக்கு வேறு ஸ்கூல் ப்ராஜெக்ட் வேலை எல்லாமே வந்துருச்சு. அதிலே நேரம் சரியாக போயிடுச்சு. அதனால் வீடியோ போட முடியல. இன்றைக்கி கிருத்திகை விரதம். அதுக்காக நான் என்னென்ன பண்ணுறேன்னு வாங்க சேர்ந்து பார்க்கலாம். காலையிலே ஒரு புறா அடிபட்டு எங்கள் பால்கனியில் உட்காந்துருச்சு. அதால் சுத்தமாக முடியல. பார்க்கவே ரொம்ப பாவமாகவும் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு தீனி வச்சு வெங்காயம் கட் பண்ணி போட்டு அது கொஞ்சம் நல்லாயி எப்படா வெளியில் போய் பறக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி அது சாப்பிட்டு பறந்துருச்சுங்க. கிருத்திகை நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமை வெள்ளி 2 நாளுமே இருக்குது. ஆனால் வெள்ளிக்கிழமை 4 மணியோட முடிஞ்சிருது. அதனால் நான் வியாழக்கிழமையே விரதம் இருந்து சாமி கும்பிட்டாச்சு. நான் ஷட்கோணம் கோலம் தான் போட்டுட்ருக்கேன். இது 2 முக்கோணம் இணைஞ்சு வர கோலங்க. இதில் மேலில் இருக்க முக்கோணம் சிவபெருமானையும், கீழ் நோக்கி இருக்க முக்கோணம் பார்த்திங்கன்னா பார்வதியும் குறிக்கும். இது 2த்தையும் சேர்த்து இணைச்சி தான் சிவசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது முருகனுக்கு போடுறது இன்னும் விசேஷம். அதனால் நான் இந்த கோலத்தை போட்டுட்டு மாவிளக்கு விளக்கு வச்சுருக்கேன் இன்றைக்கி. இந்த கோலத்தை அரிசி மாவில் போடுறது ரொம்ப சிறப்பு. முருகனுக்கு எல்லோ கலர் ரொம்ப விசேஷனால நான் அரிசி மாவில் மஞ்சள் கலந்து கோலம் போட்டிருக்கேன். இந்த ஷட்கோணம் கோலம் போடுறதுனால நிறையா நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குங்க. கோலத்தில் நடுவில் சரவணபவ அப்படின்னு முருகப்பெருமானோட 6 எழுத்து மந்திரமானதை எழுதிக்கிறோம். கோலம் போட்டு முடித்ததும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. சுற்றிலும் மாவிளக்கு வச்சுட்டு நடுவில் ஒரு குத்து விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் விளக்கேற்றினேன். முருகப்பெருமானை சாயந்தரம் பூஜை பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இருக்கிறதுக்காக மாவிளக்கில் விளக்கு போட்டேன். நான் விளக்கேற்றி கூட முருகனை எங்கே வைக்கிறதுங்கிறது எனக்கு தெரியல. ஃபோட்டோ எங்கே வச்சா சரியாக வரும் அப்படின்னு நான் ஃபோட்டோவை மாற்றி வச்சிட்ருந்தேன். விளக்கையுமே மேற்கு பார்த்து ஏற்றிட்டு இருந்தேன். அப்புறம் சரி முருகனை பார்த்தே கிழக்கு பார்த்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி வச்சாச்சு. நான் ஒரு வேண்டுதல் வச்சு கிருத்திகை விரதம் வைக்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் என்ன வேண்டுதல் வைக்கிறதுனே தெரியலங்க எனக்கு. எந்த வேண்டுதலுமே வைக்காமல் ரொம்ப மனசு அமைதியோடு இந்த பூஜையை செஞ்சு முடிச்சாச்சு. நெய்வேத்தியம் பாலும் பழமும் மட்டும்தாங்க வச்சுருந்தேன். எல்லா மாவிளக்கையும் ஏற்றி முடிச்சுட்டு பூஜை ரூமே ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. வியாழக்கிழமையும் கிருத்திகையும் சேர்ந்து வந்ததுனால சாய்பாபா பூஜையும் சேர்த்து பண்ணியாச்சு. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு 108 போற்றிகள் மட்டும் சொன்னேன். வேல்மாறலும் சேர்த்து பாராயணம் பண்ணேன். கந்தகுரு கவசம், கந்த சஷ்டி கவசம் இது எல்லாமே கேட்குறது ரொம்ப நல்லது இந்த நாளில். அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா, என்னோடு சாய்ந்தாட. பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சாச்சுங்க. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. இந்த பூஜையை இப்படி தான் செய்யணுங்கிறது கிடையாது. ஒரு 2 அகல் விளக்கில் நல்லெண்ணெயை விட்டு கூட முருகனை வழிபடலாம். மனசு சுத்தமாகவும் எண்ணத்தில் தெளிவாகவும் மட்டும் இருந்தாலே போதுங்க. முருகன் நம்மளோட பூஜையை நல்லபடியாக ஏற்றுப்பார். என்னோட பூஜையை ஏற்றுக்கிட்டாரா இல்லையான்னு சொல்லி இந்த வீடியோலையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன வீடியோ இதுதாங்க. பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் நான் பூஜையை முடித்து திரும்பி பார்த்தப்ப எங்கள் வீட்டு வாசலில் இப்படி தான் இருந்தது.